ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 82. புதையல். கோவிந்த சாஸ்திரி. அக்கல்கோட்டில் கோவிந்த சாஸ்திரி என்கின்ற பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு சந்நியாசி. இருப்பினும் அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய கவலையால் மிகவும் குழம்பியிருந்தார். தன்னுடைய குடும்பத்தை சரியாக நிலைநிறுத்திவிட்டால் நிம்மதியாக ஸ்ரீ சுவாமிகளுடன் நேரம் செலவழிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார். மனக்குழப்பங்களினால் பிச்சை எடுக்கக்கூட தெம்பில்லாதவராக இருந்தார். என்ன செய்வது? வேறு வழி ஏதேனும் இல்லையே. ஸ்ரீ சுவாமி மகராஜ் தான் அனைவருடைய கவலைகளையும் தீர்த்து வைக்கிறாரே, அவரை கேட்டால் என்ன? இல்லையேல் என் விதியை தான் நொந்து கொள்ள வேண்டும் என்று தன் மனதில் நினைத்து கொண்டே ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய அமர்ந்தார். அவருடைய முகத்தை பார்த்து ஸ்ரீ சுவாமி, உன்னுடைய வீட்டின் பின்புறத்தில் ஒரு துபாரி மரம், அதாவது செம்பருத்தி போல ஒரு பூவகை மரம் இருக்கிறது. கடவுளை நினைத்து கொண்டு அதன் கீழ் தோண்டி அங்கு இருப்பதை எடுத்துக்கொள் என்றார். இதை கேட்டவுடன் சாஸ்திரி சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. வீட்டிற்கு சென்று அந்த மரத்தின் கீழ் தோண்டினார். அங்கு ஒரு புதையல் இருந்தது. ஸ்ரீ சுவாமிகளின் அனுகிரகத்தை எண்ணி மிகவும் சந்தோஷமடைந்தார். பின்னர் அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் முழுமையாக சரணடைந்து அவருக்கு சேவைகள் செய்து வந்தார். ஸ்ரீ சுவாமிகளின் சமாதிக்கு பின்னர் அவர் காசிக்கு சென்று விட்டார். இந்நிகழ்ச்சி மிகவும் எளிமையானதாக தோன்றினாலும் அதில் பொதிந்திருக்கும் மிக அற்புதமான உட்கருத்தை அறிந்து கொண்டோமானால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு கற்பக விருட்சம் என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா? பசப்பா தேலி எண்ணெய் வியாபாரி. கொங்கன் என்கின்ற ஊரிலிருந்து வாரிசில்லாத பிராமண தம்பதி அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்தனர். அப்போது வறுமையினால் வாடிக்கொண்டிருந்த தேலி என்கின்ற எண்ணெய் வியாபாரி தன் 3 மகன்களுடன் தரிசனத்திற்காக வந்திருந்தார். எவ்வளவு உழைத்தும் அவருக்கு போதவில்லை. ஸ்ரீ சுவாமிகளின் புகழை கேட்டு தரிசனத்திற்காக வந்திருந்தார். தரிசனம் செய்துவிட்டு சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். ஒரு நாள் கொங்கனில் இருந்து வந்திருந்த பிராமணர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்க அவரது மனைவி ராதாபாய் அவர் அருகில் நின்று கொண்டிருந்தாள். மகராஜ் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து, லிம்பே, இது அவளுடைய பூர்வ ஜென்ம பெயராக இருக்கலாம். இங்கு வா. இந்த தேலி உன் பூர்வ ஜென்ம கணவர். இவருக்கு 3 உன் வயிற்றில் பிறந்தவர்கள். இவர்களை உனதருகில் அழைத்துக்கொள் என்றார். இந்த வினோதமான வார்த்தைகளை கேட்ட ராதாபாய்க்கு மிகவும் தர்ம சங்கடமாகி விட்டது. அதனால் அவள் தன் தலையை குனிந்தவாறு கூனி குறுகி நின்றிருந்தாள். அந்த பெண்ணை விட அவளுடைய மகள்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் 3 அவளை அன்போடு அம்மா அம்மா என்று அழைத்தனர். இதை கண்டதும் தேலியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடின. பின்னர் அந்த பெண்ணும் தன் குழந்தைகளை மிகுந்த அன்போடு அவர்களை அருகில் அழைத்து வாஞ்சனையோடு அவர்களின் முகத்தை தழுவிக்கொண்டாள். இக்காட்சியை கண்ட அனைவருமே திக்குமுக்காடி போனார்கள். இப்படிப்பட்ட காட்சிகளை இவர்கள் எவருமே கண்டதுமில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. கருணையுள்ளம் கொண்ட ஸ்ரீ சுவாமிகள் அந்த பெண்ணை பார்த்து, லிம்பே, நீ இந்த தேலியுடன் செல். அவருடைய வீட்டின் மேற்கு பகுதியின் வண்ணம் பூசப்பட்ட ஒரு தூண் இருக்கிறது. அதற்கு கீழ் ஒரு பானையில் செல்வத்தை நிரப்பி நீ புதைத்து வைத்திருக்கிறாய். எந்தவித பேராசையும் இல்லாமல் அதை எடுத்து தேலியிடம் கொடுத்துவிடு. அப்படி செய்தால் அவருடைய வறுமையும் ஒளிந்துவிடும், உனக்கும் மகன் பிறப்பான் என்று கூறினார். ஸ்ரீ சுவாமிகளின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அக்கல்கோட்டிலிருந்து 48 மைல் தொலைவில் இருக்கும் தேலியின் வீட்டுக்கு அவர்கள் சென்றனர். அந்த குறிப்பிட்ட தூணின் கீழ் தோண்டியவுடன் ஒரு புதையல் கிடைத்தது. அதில் பொன்னும் ரத்தினங்களும் காசுகளும் இருந்தன. அவர்களிடம் அனைத்து செல்வங்களையும் ஒப்படைத்துவிட்டு பிராமண தம்பதி அக்கல்கோட் வந்தடைந்தனர். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு
தங்கள் சொந்த ஊருக்கு சென்றனர். அதே வருடத்தில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளின் சர்வ வல்லமையை எண்ணி ஆச்சரியம் அடைந்தனர். இந்த அற்புதமான லீலையின் மூலம் அந்த பெண்மணிக்கும் தேலிக்கும் இடையே இருக்கும் பூர்வ ஜென்மத்து கர்ம பந்தத்தை நினைவூட்டி அவர்கள் இருவரின் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைத்தார். அவர்கள் இருவரையும் ஒரே நேரத்தில் அக்கல்கோட் வரவழைத்து இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை ஸ்ரீ சுவாமிகளை தவிர வேறு எவரால் முடியும்? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.